வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய மனோஜ் சார் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாகவே நம்ம கோர்ஸில் வந்து மேத்ஸ் அவர் தான் டீச் பண்ணியிருப்பார். அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே வந்து அவர் டீச் பண்ணியிருப்பார். ஸோ அவர் டீச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் தனியாக ராவன் அகாடமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது இன்னமும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு சிலர் அவரோட கோர்ஸில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ நான் மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். எல்லா கொஷினுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ மனோஜ் சார் மறுபடியும் சந்துரு மேத்ஸில் வந்து நமக்கு டீச் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாக மிஸ் ஆன ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் இருக்க போகுது. இது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து கிளாஸ் எடுக்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா எந்த ஃபோல்டரில் பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோனாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்லனாலும் சரி, எங்கேனாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இவர் டீச் பண்ண போகிற கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 கொஷின்ஸுக்கு மேலே இருக்க போகுது. அதில் எஸ்எஸ்சியோட கொஷின்ஸ் மட்டுமே 6500 கொஷின்ஸுக்கு மேலே இருக்க போகுது. 2018 2025 வரைக்கும் கேட்டிருந்த கொஷின்ஸ் இருக்கும். நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் கேட்குற கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் அதிகமாக நடந்திருக்கு. 2025-26 தான் அதிகமாக நடந்திருக்கு. அந்த கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ போடுறல இந்த டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, அது ஒரு 1400 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைப் வைஸ் அவர் டீச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் சேம் டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ரயில்வே கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 2 வீடியோவில் வந்து அதே டாப்பிக்கில் வந்து அவர் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து போக போகுது. மொத்தமாக கிட்டத்தட்ட 350 வீடியோஸ்க்கு மேலேயே இருக்கும். எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 350 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். இதுக்கு முன்னால் மனோஜ் சார் டீச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருந்திருக்கும். இப்போ தமிழ்லையுமே வந்து ஒரு கொஷின்ஸ் வச்சு டீச் பண்ண போகிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி நல்லா தான் டீச் பண்ணியிருப்பார். ஓகே, அதில் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். அதனால் அவரோட வீடியோஸ் பார்க்காம இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ அவரோட டீச்சிங் மெத்தடுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டீச்சிங் மெத்தடுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஓகே, பேசிக்ல இருந்தால் டீச் பண்ணுவார். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பேசிக் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ்க்கு வந்து போயிருப்பார். ஓகே, ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்சில் தான் அவர் வந்து டீச் பண்ணுவார். ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணவர். ஸோ அதனால் அவருக்கு எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். எக்ஸாமில் நம்ம எப்படி அந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவார். ஓகே, ஸோ இது மொத்தமாக வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மினிமம் 8 மாதத்துக்கிட்ட டைம் எடுக்கும். ஏன்னா 300-350 வீடியோ அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். ஓகே, பட் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். இதை வந்து உங்களுக்கு 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா பொறுமையாக பண்ணணும், நிறையா பண்ண வேண்டியிருக்குது. அப்படின்னால இதுக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, அதனால் நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் வந்து எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அதாவது நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலுமே இதில் இவர் கொடுக்கக்கூடிய வீடியோஸை கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா பிடிஎஃப் பார்க்கலாம். நம்ம டைப் வைஸ் தான் கொடுத்துருப்போம். பிடிஎஃபை பார்த்துட்டு அதில் நீங்கள் படிக்காத புதுசாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஷினையே இவர் நல்லா சிம்பிளாக சால்வ் பண்ணி காட்டியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிஎஃப் பார்க்குறப்பவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது. இல்லை ஃபுல் வீடியோவும் பார்த்தாலுமே நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பட் ரிப்பீட்டர்ஸும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஓகே, லைவ் கிளாஸஸ் இருக்காது. இப்போ ராவன் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார், தனியாக கோர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பெய்டு கோர்ஸஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை கண்டினியூ பண்ணுவார். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸ். ஓகே, ராவன் அகாடமியில் அவர் எடுக்கிறது வந்து லைவ் கிளாஸ். அதனால் அதோட ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லைவாக வந்து எடுக்கிறப்போ அதில் வந்து டைமும் அதிகமாக எடுக்கும். ஓகே, உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ்லேயே வந்து கிளியர் பண்ணுவார். அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணவங்க இங்கே ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே,
ஸோ இதில் நம்மளோட சந்துரு மேத்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இது தனி கோர்ஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோர்ஸ்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இப்போவும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து மேத்ஸ் வந்துடும். மேத்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மனோஜ் சார் டீச் பண்ணது, ஒன்று நான் டீச் பண்ணது, சந்துரு சார் டீச் பண்ணது, ரெண்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபுல்லாகவே வந்துடும். இங்கிலீஷில் ஒக்காப்புலரியும் வந்துடும், கிராமரும் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ஜிகே ஃபுல்லாகவே வந்துடும். ஜிகேல எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துடும். ஓகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரீசனிங்லையுமே நான் ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அதுக்குமே இப்போ இந்த மேத்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது கூடிய சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்துடும். மனோஜ் சார் வீடியோஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருப்போம். 35 எக்ஸாம் மேலே இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருப்போம். அதுக்கான சிலபஸ் அந்தந்த ஃபோல்டரில் இருக்கும். ஒட்டு மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் இதில் இருக்கும். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே இதில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் மந்த்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மேத்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க மேத்ஸுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குது, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அது நீங்கள் இந்த பெய்டு கிளாஸஸ்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் மேத்ஸ்னு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கவர் ஆகிடும். ஸ்பீட் மேத்ஸ் தனியாகவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்துடும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். ஃப்யூச்சரில் நாங்கள் என்ன பண்ணாலும் அதுவும் இது உள்ள வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். 1499 தான் அதுக்கான ஃபீஸ். ஓகே, 1499 பே பண்ணிங்க அப்படின்னா ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா 3 இயர்ஸ் இதுக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து யூபிஐ மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ கார்டு மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா இப்போ டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள உங்களுக்கு பேசிக் மேத்ஸ் இருக்கும். இது வந்து நான் டீச் பண்ணது தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்கிறது, அந்த லிங்க்கை தான் கொடுத்துருப்பேன். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினர், உங்களுக்கு மேத்ஸ் சுத்தமாக வராது அப்படிங்கிறவங்க இதை பாருங்கள். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது நான் டீச் பண்ணது. ஓகே, மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கிறது நான் டீச் பண்ணது. அடுத்து மேத்ஸ் பை மனோஜ் சார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சார் டீச் பண்ணது. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். டெக்னிக்கல் மேத்ஸுங்கிறது ஒரு சில எக்ஸாமுக்காக தான், இது எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படாது. ஓகே, ஸோ மேத்ஸ் பை மனோஜ் சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நியூ வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ் இருக்கும். ஓல்டு வீடியோஸ் 260 வீடியோஸ்க்கு மேலே கொடுத்துருக்காரு. அதுலேயுமே சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். பட் லேட்டஸ்ட் கொஷின் அதில் இருக்காது. ஓகே, இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நியூ வீடியோஸே பாருங்கள். நாங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவு டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஆனால் மினிமம் 8 to 12 மந்த்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போதைக்கு பர்சன்டேஜில் 2 வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஓகே, அந்த வீடியோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது டைப் வைஸ் வந்து வீடியோஸ் இருக்கும், டைப் வைஸ் அந்த ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனி பிடிஎஃப்பும் இருக்கும். ஓகே, இப்போ இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6700 கொஷின்ஸ் இருக்க போகுது. 2025 வரைக்குமே வந்துடும். 2018லேருந்து 2025 வரைக்கும் நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் கேட்ட கொஷின்ஸும் இதில் இருக்கும். ஓகே, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இதில் வந்துடும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட்டு, சிபிஓ, சப் இன்ஸ்பெக்டர், இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும். இதை தாண்டி வேறு ஒரு சில எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இதுவே போதுமானது. இப்போ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் நீங்கள் வேறு எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இதுவே போதுமானது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியோட கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் முடிஞ்ச உடனே அந்த டாப்பிக்குள்ளேயே அடுத்து ரயில்வேயோட கொஷின்ஸ் வந்துடும். அந்த டாப்பிக்கான ரயில்வே கொஷின்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே ஆஸ்பிரண்டாக இருந்தால் உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸும் தேவையில்லை. சந்துரு மேத்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன டாபிக்ஸ், எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். 15 வீடியோஸ் மினிமம் இதுக்கு வந்து வந்துடும். ஒரு சில டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ கூட வரும். ஓகே, அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையுமே வந்து ஒரு 14 டைப் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்களே பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இதில் மென்ஷன் ஆனதை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டைப் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு பர்டிகுலர் டைப்போட கொஷின்ஸாக வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட பேசிக், அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரிக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோலேயே வந்துடும். ஓகே,
ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஏஜ், இந்த மாதிரி தனித்தனி டாபிக் வந்துடும். டைம் அண்ட் ஒர்க்கு, பார்ட்னர்ஷிப்பு, மிக்சர் அண்ட் அல்லிகேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, பைப் அண்ட் சிஸ்டம், ரேஸு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அல்லிகேஷன், அடுத்ததாக வந்து ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம், இது ஆல்ரெடி வந்தது. ஓகே, ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்த டாப்பிக்கு திரும்ப திரும்ப வந்திருக்கு. ட்ரெயின் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீமு, நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், HCF, சிம்பிளிஃபிகேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், 2D 3D, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரயில்வே எக்ஸாம், SSC எக்ஸாம், எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போதுமானது. இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிடிஎஃபையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. பெர்முட்டேஷன் காம்பினேஷனும் இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி, பெர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் இப்போ கேட்குறாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுமே இதில் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆல்ரெடி மனோஜ் சார் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதில் உங்களுக்கு வேறு எதுவும் சஜஷன் இருக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் அதை வந்து அவர் ஃபாலோ பண்ண நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து நானுமே திரும்ப இன்னொரு வாட்டி டீச் பண்ணுவேன். நானும் ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு சில டாபிக் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நான் அந்த ஸ்பீட் மேத்ஸ் டீச் பண்ணுறதுனால இப்போதைக்கு அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் கொஸ்டின் வச்சு நானுமே இன்னொரு வாட்டி எல்லாத்தையுமே டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மனோஜ் சார் வந்து அவர் மேத்ஸ் மட்டும் பார்க்குறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போய் கம்ப்ளீட் பண்ணிடுவார். நான் ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே பண்ணுறதுனால நான் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த மேத்ஸோட புது கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். புதுசாக ரீசனிங் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் மனோஜ் சார் வீடியோஸ் பாருங்கள், இல்லை அல்லது நான் கொடுத்துருக்கக்கூடிய ஓல்டு வீடியோஸ் பார்த்தாலும் ஓகே தான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.